பரவும், வழிகேடுகள், பாவமான காரியங்கள் வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய எனக்கு ஃபோன் வந்திருக்கு. நான் அது சம்பந்தமாக இந்த யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன தொலைபேசியில் சூனியம் என்ற ஒரு தலைப்பில் போட்டிருக்கேன். ஒருத்தன் ஒரு ஆசாமியை உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் மாற்றான் இல்லை, அவன் என்ன செய்யறா, கூகுளுக்கு போய் சில கடைகளில் இப்படியே கூகுளுக்கு போய் மெப் எடுத்து, கூகுள் மெப் எடுத்து, இப்போ இந்த ரோட்டை எடுத்து, அந்த பாலாஜி ரோட்டை எடுத்து உங்களோட ஊரை அடித்தா, இந்த ஊருக்கு போய் இந்த இடத்துல நிப்பாட்டி அந்த இடத்துல இமேஜ் எடுத்தால் கூகுளில் ஃபோட்டோ இருக்கு, இந்த ரோட்டில் இருக்கிற வாகனம், கடை போட்டு எல்லாம் இருக்கு. அவன் என்ன செய்கிறான்டா, ஃபோனில் இருந்துக்கிட்டு கூகுள் மெப்பில் போய் சில ஆக்களை கடையை அப்படியே ஜூம் பண்ணி எடுத்து, அந்த கடை போட்டை அப்படியே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு போட்டு, அந்த போட்டில் ஃபோன் நம்பர் இருக்கு. அந்த ஃபோன் நம்பரை சேவ் பண்ணினா அதுக்கு வாட்ஸ்அப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப்புக்கு இவன் ஒரு மெசேஜ் வைக்கிறான். இந்த ஃபோனில் சிலருக்கு அனுப்பின மெசேஜுகளை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மெசேஜை எடுத்து அந்த மெசேஜை அனுப்புகிறான். அவன் ஒரு ஊரை சொல்கிறான். பெரும்பாலும் என்ன ஊர் சொல்கிறான்னா, புலனறுவை, சுங்காவில், ஏறாவூர், மட்டக்களப்பு, இந்த இடங்களை தான் சொல்கிறான். அவன் வாய்ஸ் நோட் எனக்கு தெரிவி. அந்த கிழக்கு மாகாணத்து தமிழ் இல்லை, அவன் தமிழ். ஒரு ஜாவக்காரன் சிங்களம் தெரிஞ்சவன் தமிழ் பேசினா என்ன தமிழ் வருமோ அந்த தமிழ் தான் அவன் தெரிவி. நான் அவன் ஆடியோ எல்லாம் வச்சுக்கேன். என்னைட்ட நிறைய பேர் அனுப்பியிருக்கான். லட்சக்கணக்கில் காசு இழந்தாக்கள் இருக்காங்க. ரைட். அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பி என்ன செய்கிறான்னா, நான் மலையாள மாந்திரிகன், நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் போய் இந்த வாட்ஸ்அப்புக்கு போனால் தெரியும். ஐயா உங்களோட முஸ்லீம் பேர் தான் சொல்லுவான், ஒரு மௌலவி என்று சொல்லுவான். ஒரு மௌலவியை ஃபோட்டோவும் அனுப்புகிறான். அந்த மௌலவியை சந்திச்சா அவர் ஒரு ஃபலாஹி. அவர் சொல்ல, அல்லாஹ் வருது நான் தான், ஆனால் நான் இந்த வேலை செய்யலை, எனக்கு தெரியும் நீங்கள் இல்லைன்னு, நீங்கள் இவருக்கு எதிராக கேஸ் போடுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஃபோட்டோக்கள் அனுப்புகிறான். அவர் வேணும் ஆரையாலும் ஒரு வேன் அனுப்பி, இது என்ற வண்டி, இது என்ற ஃபோட்டோ, நான் குவாமைஷா நடத்துகிற மாதிரி அப்படி இருந்துக்கிட்டு ஓதி கொடுக்குற மாதிரி ஜுப்பாவோட, குழப்பு ஜிப்பாவோட நடத்துகிற மாதிரி ஒரு மௌலவி ஷாப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். நான் ஒரு மலையாள மாந்திரிகன் சார், உங்களோட கடைக்கு பொறாம பிடிச்சி சூனியம் செய்கிறதுக்கு வந்தாங்க ஒரு மெலிஞ்ச பொம்பளையும் 2 ஆம்பளையிலும் கூட உங்களோட கடைக்கு சூனியம் செய்ய வந்தாங்க. நான் சூனியம் செய்கிறதுல எடுக்கிற மட்டும்தான். ஆனால் நான் அவங்க ஒரு 50 கிட்ட போகிறாங்க. அநேகமாக உங்களுக்கு நிறைய சூனியம் செஞ்சிருப்பான். உங்களை அழிகிறதுக்கு, உங்களை அழிக்கிறதுக்கு, உங்களை நடுத்தருவில் எடுக்கிறதுக்கு அவங்க சூனியம் செஞ்சிருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்கிட்ட வந்தால் நான் என்ன செய்வேன், அதை வெட்டி தருவேன். அதுக்கு கோழி ஒன்று, அது ஒன்று, இது ஒன்று, எல்லாம் ஒரு 25,000 ரூபா பில்லு, சிலருக்கு 50,000 ரூபா, அந்த ஆட்களை கடைகளை பொறுத்து என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா என்ன செய்வேன், இதை சரியாக்குவேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி ஏமாந்த ஒருத்தர் ரிசிப்ட் எனக்கு அனுப்பினார். ஒரு சிங்கள பொம்பளோட பேரில் அந்த அக்கௌண்ட் இருக்கு. எல்லாருக்கும் அதே அக்கௌண்ட் இல்லை, வேறு அக்கௌண்ட்டுகளை கொடுத்தேன். இது காசை போடுறது பயன்தானே, நம்மளை அழிவுக்கு செய்ய போகிறாங்க, நாசமாக செய்ய போகிறாங்கண்டா இவங்க காசை போடுற மர கதை இல்லை. வாங்கண்டா வார நம்ம முதல் காசை போடுங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசை போடுங்க, வேணும் டயர் பண்ணிக்கிறேன் நம்ம போக மாட்டான் உழைக்க. இது ஏன் நடக்குது? ஒன்று ஃபோனில் நடக்குது, இன்னொன்று நம்மகிட்ட இருக்கிற மூட நம்பிக்கை நடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னதை நாம் கடைப்பிடிச்ச அந்த மூட நம்பிக்கை வருமா? அவன் சூனியம் செய்வாரான், இவர் வெட்டுவார். அவனே உருவாக்கி அவனே வெட்ட போகிறான். அறிவில்லையா நமக்கு? ரசூலுல்லாஹ் இதை தடுத்தாங்க. அதை தாயத்து தகடு கட்டுறதை தடுத்தாங்க, புருஷாத்திரம் பார்க்குறத தடுத்தாங்க. மண் தாழ்லக்க தமிமத்தை பக்கத்து அசுரக்கண்டாங்க. யார் தாயத்து தகடுகளை கட்டி தொங்க விட்டாங்களோ அவங்க அல்லாஹ்க்குனே வச்சுட்டாங்கன்னாங்க. புருஷாத்திரம் பார்க்க போகிறவனை நம்பினா குருவானை நிராகரிச்சுட்டான்ட்டாங்க. 40 நாளைய தொழுகை அங்கீகரிக்கப்படாதுன்னுட்டாங்க. நாம் என்னத்துக்கு அவர்கிட்ட புருஷாத்திரம் பார்க்கும்போது இன்ன தாயத்து தகடு எவனோ சூனியம் செஞ்சானோ, செஞ்சா ஃபோனில் சூனியம் செஞ்சு ஃபோட்டோவை காட்டினானோ, இந்த ஃபோட்டோவில் உள்ள கடைக்கு சூனியம் செய்யணும்னு. எங்கடா அது புதுனமாக இருக்குது, ஃபோட்டோவை காட்டி சூனியம் செஞ்ச, ஃபோட்டோவில் சூனியம் செஞ்சது எப்படா காண்துன்னு. ஒரு காலத்தில் ஜூனியங்கள் எல்லாம் ஜேசி கயிறு செஞ்சதும் போத்தலை அடைச்சதும் பழவுக்கு புதைச்சதையும் கேள்விப்பட்டோம். ஃபோட்டோவை வச்சு மூதி பார்த்து சூனியம் செஞ்சதை இப்போ அங்கே போகிறோம். இப்போ இதை நம்புறோம். நாம எவ்வளோ முட்டாளாக இருக்கும்.
அப்போ நம்மக்கிட்ட மார்க்க தெளிவிக்கணும். அவர் சூனியம் செய்வாரா, இவர் மை பார்ப்பாரா, அவர் பகுத்து கடிக்கிற கட்டி எடுப்பாரா, ஜின்னால ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாரா. இந்த ஜின் எந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சது ஆப்ரேஷன் பண்ணுறது? ஜின்னை வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம்டா. இலங்கையில் அதான பெரிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி. வெளிநாட்டில் இருக்கிறவன் எல்லாம் கத்தியின்றி ரத்தமின்றி மருத்துவம் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. மருந்தில்லா மருத்துவத்துக்கு காத்துக்கு இருக்காங்க. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் ஆள் வரும். தலையில் இருக்கிற கட்டியே இவர் எடுக்கிறான் ஜின் ஆப்ரேஷன் பண்ணி. இப்படி ஒரு டெக்னாலஜி இருந்து அமெரிக்காவில் இருந்து ஆள் வருண்டா, கனடாவில் இருந்து ஆள் வரும். பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்தது. கவர்மெண்ட் உனக்கு சலுகை தரும். தியேட்டர் தேவையில்லை, ஆக்சிஜன் தேவையில்லை, கத்தி தேவையில்லை, சும்மா அப்படி சலண்டு வெட்டிட்டு போவேன். ஜின்னை வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம். எங்கே கண்டுபிடிச்சேன்னு தெரியும். சுலைமான் நபி ஜின்னை வச்சு கடல்ல இருந்து முத்தெடுத்தார், பெரும் பெரும் கட்டடங்களை கட்டினார். அல்லாஹ் அங்க சொன்னான். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதம் அவருக்கு மட்டும்தான் கொடுத்தான். அல்லாஹ் இன்னொரு ஆளுக்கு ஜின்ன வசியம் பண்றத கொடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜின் என்னை சேட்டை செய்தது, பிடிச்சு கட்டிருப்பேன். சுலைமான் நபி துவா முந்திட்டு இருக்கு, என்னால் பிடிக்க முடியாதுன்னா. நபிக்கே முடியாதா, இவர் ஜின்னை வச்சு ஆப்ரேஷன் பண்றாராம். நீ ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, இந்த நாட்டில் நிறைய மாணிக்க கல்லடிக்கு தோன்று கொண்ட ஜின்னை வச்சு இங்கே தலைக்குள்ளே இருக்கிற கட்டி எடுக்காம நிலத்துக்கு இருக்கிற கல் எடுத்து பார்ப்போம். நெத்தலி மீன் அனுப்படி இல்லை பார்ப்போம். பிடிக்கல ஒரு ஜின் ஹோட்டல் நடத்துடா வாப்பா. சமயக்காரனும் தேவையில்லை, டீ மேக்கரும் தேவையில்லை. ஆர்டர் பண்ண அப்படியே பறந்து வரும் சாப்பாடு, அப்படியே வரும். அப்படியே கோழி அப்படியே பாபிக்கு வரும். காசு கொடுக்காம போனால் சட்டையை பிடிச்சி ஒரு குத்தும் பெய்ய ஜின்னை வச்சு ஜின் ஹோட்டல் ரெண்டு வெய்யல் பேர். அப்போ இவர் ஜின்னை வச்சு எடுப்பாராம், அவர் உருப்பு பண்ணுவாரா. இது ஃபோன் இல்லை, இவர் சேவ் பண்ணுறாரா. நீங்கள் வாங்குது எவ்வளவு பேர் நாசமாயிட்டு இருக்காங்க. காசை இந்த ஃபோனில் இந்த பலிகேட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் ஃபோனில் விளம்பரம், நாங்கள் அப்படி செய்வோம். எங்கே பாயிண்ட் பிடிப்பான் தெரியுமா, எங்கே காசு உழைப்பான் தெரியுமா. ஆண்மையற்றவர்களுக்கு ஆண்மையை அதிகரிக்க செய்யும் லேகியம், மலையாள மாந்திரீகம் நாங்கள் மூலிகைகளால் வச்சிருக்கோம். அப்படி ஒரு போட்டலில் அடிச்சு அதில் சில பட்டங்கள் போட்டு சில வீடியோக்களை போட்டு அந்த மாதிரி என்னன்னா இந்த தேவை உள்ளவன் 1.5 லட்சம் ரூபா கொடுப்பேன். வெறும் ஒரு ஜாமான், வெறும் நச்சிரே தண்ணி வெறும் குடிச்சுக்கிட்டு படு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் டாக்டர்மாருக்கு தெரியாதா? நேரடியாக போவோம் பாரு. எந்த அளவுக்கு அவன் அதை மனுஷன் வீக் பாயிண்ட் எங்கே இருக்க பிடிக்கும், ஆண்மை அதிகரிக்கும் அண்ட் ரைட். அது சம்பந்தப்பட்டாக்கள் வீக் பாயிண்ட் என்ன செய்வாங்க, அங்கே போவாங்க. உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தவறி போயிட்டே இருக்கிறதா, எடுக்கும் முயற்சிகள் வீணாயிட்டு இருக்கிறதா, எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டத்தில் போகிறதா, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா, நாங்கள் வாஸ்து பார்ப்போம், பிரச்சனையை தீர்ப்போம் என்று விளம்பரம் போட்டான். சாமி விளம்பரம் போகிறான். நம்முடைய சாமி எல்லாரும் சாமியும் சேர்ந்து போகிறான். சில நேரம் இந்த ஃபோனில் காசு கட்டி சும்மா ஒரு கோல் வரும், எடுத்து அலோன்னு வாஸ்து பார்க்குறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சூனியங்களை எடுப்போம் என்று அது சொல்லுது. நாம் அங்கே நீங்கள் ஏர்டெலுக்கு டயலாக் கோல் பண்ணி கொடுக்கணும் கதை. இதை உடனே நிப்பாட்டணும் இந்த ஃபோனுக்கு. அவன் ஹராத்த விளம்பரம் காசு கொடுத்திக்கா, நமக்கு அவன் சேவ் பண்ணிட்டான். நம்ம கொடுக்கலாம், கொடுத்தா நிப்பாட்டுவான் அவன். ஹாட்லைனுக்கு கால் பண்ணணும், கால் பண்ணி இந்த விளம்பரம் இனி வரப்படாகும், எந்த விளம்பரம் வரப்படாகும். அவர் எப்படி போடுவார், உங்களுக்கு ஹராத்து செஞ்சுக்கிட்டிருக்கான் அந்த ஃபோனால். அப்போ ஒரு சாத்திரம் பார்க்கலாமா, இதுக்கிட்ட போகலாமா? எந்த அளவுக்கு வழிகேட்டுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாமோ அந்த அளவுக்கு வழிகேட்டுகளுக்கும் என்ன செய்யலாம், இந்த ஊடகங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறான். அப்போ இப்படி நிறைய தப்புக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்கு, ஹராமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஊடகங்களை வச்சு, இந்த போனை வச்சு இன்றைக்கு சமுதாயத்தில் சூது நடக்குது, ஹராமு நடக்குது, பாவம் நடக்குது, விபச்சாரம் நடக்குது, ஷிர்க் நடக்குது, சூனியம் எடுக்கிறோம் என்ற பேரில் ஏமாத்து பேர்வழிகள் நடக்குது, பாவமான காரியங்கள் நடக்குது, குர்ஆனை நிராகரிக்கக்கூடிய காரியங்கள் நடக்குது, இன்னொருத்தருடைய மானம் விளையாடப்படுது, ஒரு சமுதாயம் நசுக்கப்படுது. எவ்வளவு மோசமான ஒரு தகவல். ஆனால் புத்தளத்தை பற்றி ஒருத்தி பேசி போட்டாங்க. புத்தள ஆண்கள் எல்லாம் என்ன வன்புணர்வு செய்கிறாங்களாம், பொண்டாட்டிமார்கிட்ட ஒருத்தி பேசி நெட்டில் போட்டு அவள் யூடியூப்ல காசு உழைക്കാം. நம்மளோட ஊர் மானம் போகுது.
உலகம் பார்க்குது. அவளுக்கு என்ன ரைட் சிட்டிக்கு அப்படி பேசுறது? எங்க கண்டாள் அவள்? அவ்வளவு உரிய நடந்ததை அவள் மற்றவனுக்கு எழுதுகிறாள். எவ்வளவு மானம் கட்ட குழப்பி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நாய், ஒரு கேவலம் கட்ட ஒன்றை யூடியூப் வருமானத்துக்காக ஒரு ஊர மானத்தை போட்டு வித்திருக்கேன். அப்ப இதெல்லாம் இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள். இதை நாமளும் பேசாம தட்டி கேட்காம அப்படியே இருக்கும். நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். இந்த ஊடகங்களை எதுக்கு பயன்படுத்துறோம்? அதுல இன்னொன்று யூடியூபர்கள்